ஏவல் இருந்தால் நான் பயானை பண்ணுவேன். எனது இறைவனுடைய சொல் எனக்கு இருந்தால் நான் மக்களுக்கு மத்தியில் பயான், வாதுகள், உபதேசங்கள், நசீஹத்துகள் செய்வது முழு உலகத்திலே உள்ளவர்களுக்கும் கேட்கும். நாம் சொல்வதுண்டு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழியை கேட்டால் போகலாம், நாங்கள் வெளியாகினாலும் இந்த வருடம் எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக கிடைக்கல. வளமையா சொல்றது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழி நமக்கு கேட்கல. இதே போல நான் சொல்வதில்ல, ஷேக் ரிஃபாயி அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், எனது வஅது, என்னுடைய நசீஹத்து அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அது கேட்கணும் என்று நாடினானோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். உண்மையில அவர்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் நமக்கு பார்க்கலாம், இந்த மெய்க்கு தேவையில்லை, மெய்க்குகள் தேவை. அந்த காலத்தில் மெய்க்கா இருந்துச்சு இல்லை. ஆனாலும் அவர்களுடைய பேச்சுக்கள் அந்த நாடு, அந்த உலகமே முழுவதாகவும் கேட்பது அவர்களுடைய கராமத். ஏனென்று சொல்ல வேண்டும், அந்நாயகத்தின் மஜ்லிஸில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது செவிடர் இருந்தாலும் அந்த செவிடர்கள் கூட கேட்பார்களாம். காது கேட்காதவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய பயான், அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் கேட்பதுண்டு என்று பல மகான்மார்களும் பல சூஃபியாக்களும் எடுத்து காட்டினேன். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கிராமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அந்த ரிஃபாயி நாயகத்துடைய பேரில் நாம் நம்முடைய தரீகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. அந்த ரிஃபாயி நாயகம் வாழ்ந்து காட்டின வழிமுறைகளும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலேயும் எங்களுடைய செயல்பாட்டிலேயும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லாமல் போய்விட்டால் நாம் ரிஃபாயி நாயகத்துடைய கந்தூரிகளும் மஜ்லிஸ்களும் நடத்தி அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதுகளில் அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பாக. இன்று நம்முடைய நாடுகளில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில், சகோதரர்களில் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான கோபங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்காக ஒன்றுமில்லை, ஏதோ சொத்து பிரச்சனை, காணி பிரச்சனை, கள பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரோட தூரத்தோடு உள்ள அவர்களோட அல்ல, வெளியாட்களோட அல்ல, சொந்தக்காரர்களோட, சகோதரர்களோட, குடும்பக்காரர்களோட, வாப்பாவோட, உமாவோட, துனியாவுடைய பல பிரச்சனைக்காக வேண்டி நாங்கள் பிரச்சனைப்படுத்தி பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜமான்ல கூடுதலாக கண்டு வருகின்றோம். ரிஃபாயி நாயகத்துடைய, குதுபி நாயகத்துடைய வழியில் பயணிக்கக்கூடிய நமக்கு அது பொருத்தமில்லாத விடயம், யாருக்கும் பொருத்தமில்லை. விசேஷமாக நமது ஷேகுமாருக்கு வழியில் அவங்களுடைய பின்பற்றலில் வரக்கூடிய முரீதீங்களான நமக்கு அது அழகில்லாத வேலை. உண்மையில நமக்கு அந்த வழியை எங்களுடைய ஷேக் நாயகம் காட்டியிருக்கிறது. ஷேக் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் கூட காணி, ஒரு பூமி இருந்தலாம். அந்த இடம் ஒருவர் வந்து சொல்றாங்க, அந்த இடம் ஏண்டது அப்படின்னு பலவிடம் பல முறையில் சொல்லி போட்டு அவர்கள் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த நாட்டு காவி கிட்ட, ஹாக்கிம் அவர்கள் கிட்ட கோர்ட்ல போயிட்டு வழக்கு சொல்றாங்க. எந்த காணி இந்த அஹ்மதுல் கபீர் என்றவர் பிடிச்சு கொண்டிருக்கின்றதே, உண்மையிலே அதை கூப்பிட்டார்கள். ஜட்ஜ் கூப்பிட்டு போட்டு
கேட்டாங்க, ஓ அஹ்மது கபீர், இன்னாரினவர்கள் இந்த காணியை பற்றி, இந்த பூமியை பற்றி அவரிடம் சொல்றார்களே, என்ன அதனுடைய விளக்கம்? ஓ அவருடையதான், ஆமா அவருடைய காணி பூமி தான் அது, எனக்கு விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன நேரம் அந்த மனிதர் சுவாய்நாயத்திடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய முறையாக வரக்கூடிய நிலைமைகள் உண்டாயிருக்கிறது. இதில் நமக்கு தந்த பாடம் என்ன? ஒரு காணி பூமிக்காக வேண்டி சென்ற பிடிக்கவில்லை சுவாய்நாயகம், ஒரு துனியாவுடைய ஒரு பிரச்சனைக்காக வேண்டி சென்ற பிடிக்கவில்லை. நாம் ஒரு இன்ச்சு இடத்துக்காக வேண்டி கோட்டெல்லாம் ஒவ்வொரு கோடதி வாயில்களும் நாங்கள் ஏறி இறங்கக்கூடிய அமைப்பு. ஒரு இன்ச்சு இடத்துல மாளிகையா நாம் கட்ட போறோம், விற்று கொடுத்தா நம்முடைய செய்தியுடைய நம் சேஷுக்கு பின்பற்றலாக அவங்களுடைய சுண்ணத்தை அவர் எடுத்து அவருக்கு கூறியாவது கிடைக்கும். நாம் உணர வேண்டும், நம்முடைய சேது காட்டு தந்த வழி அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் நாங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும். சொல்லுவாங்க,